என்ன தினேஷ் சொல்லுங்க. என்னடா வண்டி எப்படி இருக்கு? லாக்டவுனில் நிப்பாட்டின வண்டி அது. புது வண்டின்னு சொன்னேன். அதுதான் லாக்டவுனில் நிப்பாட்டின வண்டி இப்போ ரெடி பண்ணலான்னு உனக்கு கூப்பிட்டேன். அதுதான் எவ்வளோ நாளாக நிற்குது? இன்னும் ஒரு 8 மாதமாக நிற்கிது அப்படியே. சரி வா ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல. முதல்ல என்ன கண்டிஷன் தெரியல. சாவியே துருப்பிச்சு போயிருக்கோம். முதல்ல பேட்டரியில் சார்ஜ் இருக்கான்னு தெரியலையே. ஓகே இது சார்ஜெலாம் இருக்குதா? எவ்வளோ இருக்குது பெட்ரோலு? பெட்ரோல் நடுவில் இவர் இருக்காரு. டோட்டலாக 12,000 ஓடி. 12,000. ஓகே ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். சிங்கிள் கிளிக்கு தான். இந்த நேரத்துக்கு முன்னாடி இருந்த வண்டியெலாம் ஒரே போயிட்டு ஃபியூயல் தான் இல்லை. ஃபியூயல் தான் இல்லை. ஃபியூயல் டை ஆகிட்டு இருக்கு. ஃபியூல் இருந்தது கொஞ்சம் டை ஆகிருக்கு. எப்படி இன்ஜினியர் மாற்ற வேண்டி வரும்? என்ன கண்டிஷன் வந்து பாகம் இந்த ஆக்கிரமிப்பு பண்ணவங்களாம் அப்புறம் பற்ற வேண்டிய போல இருக்கே. ரெடி இண்டிகேட்டர் வாங்கிருக்கா பார்ப்போம். ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. பக்காவா ஃபுல் வியூ பார்த்தலாம். ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃபோட்டோ ஸ்கூலில் போய் முழுசாக 8 கால் பூச்சி கூட மாறின புது வண்டியப்பா. ராப்டர் ஜுராசிக் பார்க்கில் வர ராப்டர்லாம் ஓடுது. ஓடு 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 ஓடு. கரெக்டாக வீடியோ ஷூட் பண்ணுறப்போ மட்டும்தான் இவர் கூவுவார். அவன் நடக்க சொன்னால் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஆமாம், பைக் வாஷ் பண்ணுறதுலாம் எதுக்கு வீடியோ எடுக்க சொல்கிற? லாக் பண்ண போகிறோம். லாகா? வண்டியை கழுவுறதுலாம் ஒரு லாகா யாராவது பார்ப்பாங்களா? யார் சொன்னது வண்டி கழுவுறது லாகுன்னு? பாண்டிச்சேரி போகிறோம், அதுதான் லாகு. பாண்டிச்சேரியா? என்னடா பக்கத்தில் போயிட்டு வரலான்ற மாதிரி சொல்கிற? பக்கத்தில் தான் இருக்குது. இது நல்லா இருக்கே. அப்போ வாங்க ஒரு கை பார்த்துலாம். Later. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து சடன் ட்ரிப்பு கிளம்பியாச்சு. வண்டியில் ஃபியூயல் மட்டும் இல்லை, போகும்போது அதை போட்டு அப்படியே கிளம்பலான்னு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கிளம்பலாம். ஓகே கைஸ், டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போகலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சீனிக் ரோடை கனெக்ட் பண்ணுறோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரோடு வந்து மணிமங்கலம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் கனெக்டிங் ரோடு. நம்ம இந்த ரோடு வழியாக தான் போகிறோம். நம்ம பிளான் பார்த்திங்கன்னா மணிமங்கலம், தாம்பரம், தாம்பரத்துலேருந்து டேரெக்டாக மேடவாக்கம், மேடவாக்கம்லேருந்து சோழிநல்லூர் ஸ்ட்ரெயிட்டாக ஈசிஆர் கனெக்ட் பண்ணி ஒரே ஒரு ரைட் டைரெக்டாக பாண்டிச்சேரி தான். இதுதான் பிளான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மணிமங்கலம் லேக். இந்த
பார்த்தீங்கன்னா ரோடு நடுவில் போகும், 2 சைடும் ஏரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது பெட்ரோல் பங்க்கு. ஃபியூல் போட்டு ஸ்ட்ரைட்டாக ஈஸியாக கிளம்பலாம். பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப் பாண்டிச்சேரி தான். ஸ்டாப் எங்கள் பைக் மோதி தான் இந்த லாரிக்கு இந்த நிலமைன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த இடம் காட்டுறோம். எங்களுக்கு வர வழியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது நாங்கள் ஃபியூச்சர் வீடியோவில் காட்டுறோம். ட்ரைவ் சேஃப் கைஸ். லைஃப் ஒன்றும் வீடியோ கேம் இல்லை. ஓகே கைஸ், பாண்டிச்சேரி ரீச் ஆயாச்சு. இதுதான் பாண்டிச்சேரி. 146 கிலோமீட்டர் ஆகியிருக்கு. சீவியூ இருக்கிற ரூம்ஸில் செக்இன் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். சீவியூ நாங்கள் ஆல்ரெடி லேட்டாக வந்ததுனால அது ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குமான்னு தெரியல. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ராக் பீச் போயிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பீச்சுக்கு வந்தாச்சு. இங்கே சீவியூ ஹோட்டல் கிடைக்காததுனால அட்லீஸ்ட் சைட் வியூவாச்சும் கிடைக்கும் சொல்லிட்டு இங்கே ட்ரை பண்ணோம். இங்கேயும் கிடைக்கல. ஸோ வி மூவ் டு காந்தி ஸ்ட்ரீட். அங்கே இந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் நாங்கள் செக்இன் பண்ணோம். தயவு செஞ்சு இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு யாரும் வந்துடாதீங்க. நாங்கள் யாருக்கும் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். நாளைக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பார்த்து வச்சுருக்கோம். அது வந்து நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதோட ரிவ்யூஸ் நல்லா ஒரு வீடியோவில் கொடுக்குறோம். ஓகே, நம்ம இப்போது வந்து ராக் பீச் வந்திருக்கோம். ராக் பீச்சில் அப்படியே ஒரு வியூ பார்த்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அது ஒரு இட்டாலியன் ஐஸ்கிரீம் ஷாப்பான். சரி, அப்படி என்ன தான் இருக்குன்னு போய் பார்த்தா நல்லா இருக்குது ஐஸ்கிரீம். எல்லோரும் ட்ரை பண்ணலாம். இங்கே கண்டிப்பாக ஆத்தென்டிக் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ், டிஃப்ரெண்ட் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க அங்கே. GMT அதோடய ஃபுல் ஃபார்ம் எனக்கு தெரியல. இங்கே கொடுக்குறேன், நீங்களே பார்த்துக்கோங்க அதை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. பீப்புள் பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக பீச்சில் ரிலாக்ஸ் பண்ண வந்திருக்காங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட்லான்னு கிளம்புனோம். போகிற வழியில் ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு புல்லட் பார்பிக்யூ ட்ரை பண்ணோம். தென் டின்னர் சாப்பிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். பிகாஸ் செம்ம டயர்டு, லாங் ட்ரிப்க்கு அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஸோ கிறிஸ்மஸ் நைட் அன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பாருங்கள் சர்ச்லாம் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. நாளைக்கு இட்ஸ் பிக் டே. ஏர்லி மார்னிங் சன்ரைஸ்லேருந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். See you tomorrow guys. குட் மார்னிங் guys. இப்போ மார்னிங் 5 o'clock ஆகுது. சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்திருக்கோம். இன்றைக்கி நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. இது எல்லாமே நீங்கள் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. Where's my monkey?
is mine.